மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்கிற கர்த்தர் முழு பலத்தோடு. இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. அவர்களோட இருக்கிறது மனுஷ பலன், அவர்களோட இருக்கிறது மனுஷ ஞானம், அவர்களோட இருக்கிறது ஒரு தலைவன், ஒரு அரசியல்வாதி, அவர்களுடைய பலன். ஆனா நம்மோடு கூட இருக்கிறது கர்த்தர் பலன். உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். உங்களை என்னை நடத்த போகிறவர் கர்த்தர். உங்களை என்னையும் வேறு பிரித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். பயந்து கொண்டு, பயத்தோடு கூட எப்படி நான் இதெல்லாம் நடத்த போறேன், எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருந்த இந்த ஜோஷுவாவை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். இந்த ஜனத்தை எல்லாம் நீ கானான் தேசத்துக்கு நீ கூட்டிட்டு போவ, இந்த ஜனத்துக்கெல்லாம் தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்ப, உன் மூலமாய் நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 20வது நாள் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்களோடு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ, ஒருவேளை அவர்கள் அளவிற்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். நம்ம அப்படிதான் நம்ம நினைப்போம் சில நேரத்தில். அப்படின்னா நான் அப்படி யோசிப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள், பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், அவருடைய தியாகத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவங்க தியாகத்தில் ஒரு 20% கூட நம்மகிட்ட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியாது. அவருடைய ஜப வாழ்க்கை வித்தியாசமானது, அவருடைய வேத தியானம் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விசுவாசம். அவர்களுக்குள்ள இருந்த ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெய்த்தா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையே. அவர்களிடத்துல இருந்த ஜப வாழ்க்கை, அவர்களிடத்துல இருந்த தியாகம், அவர்களிடத்துல இருந்த விசுவாசத்துல நாங்க கணக்கிட்டு பார்த்தா 25% கூட எங்கள்கிட்ட இல்லையே. நாங்க எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்வோம், நாங்க எப்படி இந்த ஊழியத்தை எல்லாம் கொண்டு போக போறோம்? அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, அதுக்காக ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. நமக்கு அவருடைய கிருபை நிறைய இருக்கிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஞானிகளிடத்திலே இருந்த அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதான் மோசையை கூட அந்த பயந்து போய் கேட்கிறார், ஆண்டவரே அந்த ஜனங்கள் உங்களை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த ஜனங்களிடத்துல என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய முன்னோர்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்முடைய தகப்பன்மார்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்போ இந்த வசனத்தை வைத்து ஏற்கனவே ஆண்டவர் வந்து மோசையோட எப்படி இருந்தார் என்கிறதை குறித்து ஒரு விசை கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார் என்கிறதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த மோசையோடு கூட இருந்து 3 விதமான ஜாதிகளை, அதாவது ஒரு 3 விதமான கூட்டத்தார ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த மோசையின் மூலமாய் ஆண்டவர் ஜெயிப்பார். ஒரு 3 கூட்டத்தை இந்த மோசே வந்து அவருடைய பிரயாணத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர்ற அந்த வழி மட்டும் கிட்டத்தட்ட விசேஷமாக ஒரு 3 விதமான கூட்டத்தார அவர் ஜெயிப்பார். ஆனா அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜோஷுவா வந்து ஒரு 35 ஆட்களை வந்து அவர் ஜெயிப்பார்.
இந்த மோசே வந்து 3 ராஜாக்களை ஜெயிப்பார். ஆனால் அதற்கு பின்பாக வந்த ஜோஷுவா கிட்டத்தட்ட 35 அப்படி அவருக்கு அந்த டாஸ்க் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் செய்து முடிப்பார். மோசே செய்ததை விட பல மடங்கு அதிகமாய் ஜோஷுவா செய்து அந்த ஊழியத்தை அவர் முடிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அப்போ இந்த மோசே வந்து 3 விதமான ஜாதியார ஜெயிக்கிறான். அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அந்த மோசையை கொண்டு 3 விதமான கூட்டத்தாரை ஆண்டவரால் ஜெயிக்க பண்ண கூடுமானால் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அதே போல ஜாதிகளை கர்த்தரால் துரத்த முடியும். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கைவுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலேயே பாளையம் இறங்கினார்கள். அவர் பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவதாக ஆண்டவர் வந்து இந்த மோசையை வந்து யாருக்கு ஜெயிக்க பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த மோசையினுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்த முதல் ஜாதி என்னன்னா, யாரை ஜெயிக்க பண்ணார் அப்படின்னு சொன்னா, பார்வோனை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார். இந்த எகிப்தில் இருக்கிற பார்வோன் என்கிற மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளு, யாராலையும் ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வந்து இந்த பார்வோனை இஸ்ரவேல் ஜனங்களால ஜெயிக்க முடியல. ஆனா ஆண்டவர் வந்து மோசையினுடைய கையில யாரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் மோசையினுடைய கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக தொடர்ச்சியாய் வந்த ஒரு சாபம், தொடர்ச்சியாய் வந்த ஒரு தோல்வி, தொடர்ச்சியாய் வந்த ஒரு நஷ்டத்தை ஆண்டவர் முதலாவதாக மோசையின் மூலமாய் கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். நான் நம்புறேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையோடு இருந்த கர்த்தர் 400 ஆண்டுகளாக கண்டினியூவா தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் செங்கடலே முறியடித்து அந்த மோசையை கொண்டு ஒரு ஜெயத்தை எடுக்க முடியுமானால், தொடர்ச்சியாக வம்சாவளியாக பல நாட்களாக வருடங்களாக உங்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிற சக்திகளை கர்த்தர் உங்களை கொண்டு முறியடித்து, உங்களை கொண்டு கர்த்தர் முறியடித்து ஹல்லேலூயா ஒரு பெரிய ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பல மாதங்களாய் பல வருடங்களாய் நம்மை துரத்தி கொண்டு வந்ததிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா.